சளிக்காய்ச்சல் என்பது பரவக்கூடிய சுவாச அமைப்பு நோயாகும். அவை இன்ஃபுளுயன்சா வைரஸால் ஏற்படுகிறது. மேலும் அது மூக்கு, தொண்டை மற்றும் சில நேரங்களில் நுரையீரலை பாதிக்கிறது. அது சுவாச அமைப்பை மிதமானது முதல் கடுமையாக பாதிக்கலாம். தற்சமயம் இந்தியாவில் சளிக்காய்ச்சல் மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பாட்னா, புனே, தமிழ்நாடு மற்றும் பெங்களூரில் சில பகுதிகளில் சுவாச பாதை நோய் தொற்று, வைரஸ் நோய் தொற்று, சளி, ஆஸ்துமா மற்றும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. சீரற்ற பருவநிலை மாற்றங்கள் மற்றும் வெப்பநிலை மாற்றங்களால் இந்த பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். வெப்பமான பகல் வேளை மற்றும் குளிர்ச்சியான இரவு வேளை சளிக்காய்ச்சல் பரவுவதற்கு ஏற்ற சுற்றுச்சூழலை உருவாக்கி இருக்கிறது. இதனால் சமீபத்தில் சளிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40% அதிகரித்துள்ளது. இந்த 40% சளிக்காய்ச்சல் நோய் தொற்று அனைத்து வயதினர்களையும் பாதிக்கிறது. இருப்பினும் 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் முதியவர்களை கடுமையாக பாதிக்கிறது. உடல்நலக் குறைவு ஏற்படும் 6 குழந்தைகளில் 3 குழந்தைகள் சுவாச நோய் தொற்றால் பாதிக்கப்படுவார்கள் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். சளிக்காய்ச்சலின் முக்கிய அறிகுறிகள்: தொண்டை வலி, சுவாச அமைப்பின் மேல் பகுதியில் நோய் தொற்று, இருமல், கடுமையான காய்ச்சல், மூச்சு திணறல் மற்றும் ஆக்சிஜன் அளவு குறைதல். நிமோனியா, நுரையீரல் அலர்ஜி அறிகுறிகள். இந்த சளிக்காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்: அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். இருமல் அல்லது தும்மல் வரும்போது வாயை முழங்கையால் மறைத்துக் கொள்ள வேண்டும். கூட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களை தவிர்க்க வேண்டும். நோய் தொற்று பாதிக்கப்பட்ட நபருக்கு அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும். தவறாமல் மாஸ்க் அணிந்து கொள்ளவும். மேலே குறிப்பிட்ட அறிகுறிகளை உணர்ந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும்.